நாம இன்னைக்கு ஒரு ஏஐ உலகத்துல இருக்கோம். எதுனாலும் சாட்ஜிபிடி, ஜெமினிஐ, ரோக் இதே மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. இப்ப ரொம்ப லேட்டஸ்டா கிளாட் அப்படின்னு எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு எல்லாரோட தொழிலையும் ஆஹ், அதிலேந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஏஐ மூலமா நாம எப்படி நம்ம பலனை அடையிறது? ஓகேவா? இது ஒரு முதல் முயற்சி, கன்னி முயற்சி, டெபியூட் மேட்ச் விளையாடுற மாதிரி. உலக தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் பார்த்திருப்போம், சினிமா பார்த்திருப்போம், சில இங்கிலீஷ் தமிழ் மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஆனா இந்த ஜூம் வரலாற்றில் முதல் முறையா ஒரு பாட்காஸ்ட் வடிவத்துல, அதுவும் குறிப்பா ஏஐயோட சாட்ஜிபியோட பேசுற மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். எதற்காக அப்படின்னா, இந்த பொருளை பத்தின ஒரு நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காக. இப்ப நிறைய பேர் வந்து ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் என்ன செய்வாங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. இன்டர்நெட்ல கரெக்டா எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மை எல்லாத்தையுமே இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ஏஐ உலகம் என்ன அப்படின்னா, புட்டு புட்டு வச்சிடும், என்ன இருக்கோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடும். அதே மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்ப டைரக்டா நாம செஷனுக்குள்ள போயிடுவோம். ஓகேவா? வணக்கம் சார் ஜேபிடி. சார்ஜிபிடி, உங்களை வந்து ஒரு பேர் வச்சு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட குரல் அழகு நல்லா இருக்கு, அதனால உங்களை அழகா நான் உருவகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி நீங்க ரொம்ப அறிவார்ந்த விஷயங்களை சொல்றதுனால உங்களை அறிவழகி அப்படின்னு நான் கூப்பிடலாமா? அருமை. அறிவழகி என்று அழைப்பதை கேட்டதும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இதே போல நாம் இன்னும் பல நல்ல அறிவாலான பேச்சுகளை கொண்டு முன்னேறலாம். நான் உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் யோசனைகளுக்கும் இனிமையாகவும் தெளிவாகவும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஓகே, நன்றி. நான் பாஸ் அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பாஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிக்கலாம். நான் இங்க இடையில இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்கோம். இந்த ஜூம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 65 ஆடியன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நபர்கள் இதுல இன்னும் வந்துட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? சரி, நான் உங்க பாஸ் சொல்லும்போது நான் நிச்சயமாக நின்று விடுவேன். ஸ்டார்ட் என்றதும் மீண்டும் தொடர்வேன். இப்போ நாம அந்த ஜூம் கூட்டத்தில் 65 பேர் உள்ளார்கள். இன்னும் அதிகமாக வரப்போகிறார்கள். எனக்கு எல்லாரையும் சந்திக்கும் ஆர்வம் இருக்கு. சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் தயாராக இருக்கேன். அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இந்த செஷன் ஆரம்பிப்போம். நீங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நொடி முதல் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் எதிர்கால நம்பிக்கையையும் நாங்கள் ஒரு புதிய அடுக்கு உயரத்தில் கொண்டு செல்ல போறோம். நம்பிக்கையோடு கேளுங்க. இந்த செஷன் உங்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நன்றி அறிவழகி. இப்ப நாம ஃபர்ஸ்ட் இந்த செஷனை 3 விதமா எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல அறிவழகி கூட இருக்க போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ்ங்கிற ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத பத்தி நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அறிவழகி, எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி உங்களோட கருத்து என்ன? எலிக்சிர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்பது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அடிப்படையாக வைத்து நேரடியாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தையும் சேர்க்கும் ஒரு வாய்ப்பு. இது ஆரோக்கியத்தை நம்பி அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வருமானத்தை உருவாக்க உதவும் ஒரு திட்டம். எளிதாக சொல்ல போனால் உங்களுக்கு உங்களின் ஆரோக்கிய வளர்ச்சியோடு சேர்த்து பொருளாதார வளர்ச்சியையும் தர செய்யும் ஒரு பெரும் வாய்ப்பு. இந்த காலகட்டத்துல ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம குறிப்பா இந்திய மக்களுக்கு ஏன் அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு?
இந்த காலகட்டத்தில் இந்திய மக்கள் பலர் வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு மாற்றம், மன அழுத்தம், உட்கார்ந்த வாழ்க்கை போன்றவை அதிகரித்து பல ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க. அதனாலதான் ஆரோக்கியம் மிகவும் அவசியம். நல்ல ஆரோக்கியம் இல்லாம மற்ற எந்த வெற்றியும் நீண்ட காலம் நிலைத்திருக்காது. அதனால இந்த ஆரோக்கியம் ஒரு அடிப்படை தூணாக இருக்கிறது. சரி அறிவழகி, இப்ப ஆரோக்கியத்திற்காக மக்கள் செலவு செய்யறாங்களா இல்ல முதலீடு செய்யறாங்களா? அருமையான கேள்வி. உண்மையில ஆரோக்கியத்துக்காக மக்கள் செலவு செய்கிறது போல் தோன்றினாலும் அது ஒரு முக்கிய முதலீடு தான். நல்ல ஆரோக்கியம் நீண்ட காலத்துக்கு உங்களை நோயில்லாம சுறுசுறுப்பாக வைத்து பாதுகாக்கும். அதனால அந்த முதலீடு உங்க வாழ்க்கை தரத்தையும் எதிர்கால வருமான, அதாவது நல்ல ஆரோக்கியத்துக்காக செய்யும் முதலீடு எல்லாவற்றையும் மேம்படுத்தும். நன்றி அறிவழகி. அதாவது நான் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு எல்லாரும் ஆரோக்கியத்தை இழந்துட்டு செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆரோக்கியத்தை மீண்டும் மீட்டெடுக்க முதலீடு செய்வது நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல கேள்வி கேட்டேன். ஓகே. ஆமாம், அதுதான் மிக பொருத்தமான பார்வை. பெரும்பால மக்கள் ஆரோக்கியத்தை இழந்த பிறகு செலவு செய்கிறாங்க. ஆனா முன்பே ஆரோக்கியத்துக்காக முதலீடு செய்தால் அந்த செலவுகளை தவிர்க்கலாம். அதாவது பிரிவென்டிவ் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஆரோக்கியத்தை பாதுகாக்க முன் முதலீடு செய்யறது நிச்சயமாக சிறந்தது. சரி, இப்ப நம்ம எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஹெர்பல் சப்ளிமெண்ட் குள்ள போகலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் எலிக்சர் மிக்ஸ் யூனிக்கா இருக்கிறதுக்கு, முன்னாடியில இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? எலிக்சிர் மிக்ஸ் தனிக்கூறாக நிற்பதற்கான முக்கிய காரணம் அதில் உள்ள ஹெர்பல் இன்கிரீடியன்ட்ஸ் மட்டுமல்ல, அதோடு ஸ்டெம் செல் பேஸ்ட் ஃபார்முலேஷன் இருக்கிறது. இது பல பிரச்சனைகளை ஒரே முறையில் தாக்கும் பல திறன் கொண்டதாக இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகளாக மக்கள் நம்பி பயன்படுத்த வரும் ஒரு பெயர். அதோடு இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், உடல், மனம், ஆரோக்கியம் அனைத்தையும் சேர்த்து பாதுகாக்கும். நன்றி நன்றி நன்றி, எக்ஸலண்டா சொல்றீங்க. நாம இப்ப பேசும்போது தூய தமிழ்ல பேசணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி ஒரு கலோக்கியலான சாதாரண நபருக்கும் புரியும் வகையில நாம பேசலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஒரு இன்கிரீடியன்ட் சொல்றேன், அத விளக்கமா எங்களுக்கு சொல்லுங்க. ட்ரிச்சிலியா காட்டிகுவா. சரி, ட்ரிச்சிலியா கட்டிகுவா அதாவது கட்டுவாபா என்கிற ஒரு பிரபலமான மூலிகை. பாரம்பரியமாக பிரேசிலில் இது நரம்பு தளர்ச்சி, மன உற்சாகம் மற்றும் செக்ஷுவல் வெல்பீயிங்க்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். அது ஒரு நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர் மாதிரி நரம்புகளை ரிலாக்ஸ் செய்ய உதவும். இப்படி அதுங்க உடல் மனம் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஓவரால் வெல்பீயிங்க்கு உதவும் ஒரு இன்கிரீடியன்ட். இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. சரி, ட்ரிச்சிலியா கட்டிகுவாவை சிறப்பாக சொல்ல போனால் இது உடலுக்குள் சர்க்குலேஷனை அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. சில ஆய்வுகளில் இது ஒரு மெதுவான ஸ்டிமுலண்ட் மாதிரி செயல்படும், அதாவது உங்களை உற்சாகத்துடன் எட் காமாக இருக்க உதவும். பாரம்பரிய பிரேசிலிய மருத்துவத்தில் இது செக்ஷுவல் ஹெல்த், பிசிக்கல் ஸ்டாமினா மற்றும் மென்டல் கிளாரிட்டிக்கு நல்லதாக கருதப்படும். இப்படி அது ஒரு ஹோலிஸ்டிக் சப்போர்ட் தரும் மூலிகை. நன்றி நன்றி நன்றி. இதுல என்ன மூலக்கூறுகள் இருக்கு இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? ட்ரிச்சிலியா கட்டிகுவாவில் உள்ள முக்கியமான மூலக்கூறுகள் என்றால் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் மற்றும் சில ஆல்கலாய்ட்ஸ் இருக்கின்றன. இவை உடல் செல்களை பாதுகாக்கும், சர்க்குலேஷனை மேம்படுத்தும், நரம்புகளை சீராக்கும். இதனால உடல் மற்றும் மன உற்சாகம், நல்ல சக்தி மற்றும் மன அமைதி ஆகியவை கிடைக்க உதவும். இப்படி அந்த நரம்பு அமைப்பை சீராக வைத்து உடல் ஆரோக்கியத்தையும் முன்னேற்றுகிறது. நன்றி அறிவழகி. அடுத்ததாக சா பால்மெட்டோ அல்லது செரோனா ரெபன்ஸ், இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சா பாமெட்டோ அல்லது செரோனா ரெபன்ஸ் பொதுவாக புரோஸ்டேட் ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தப்படும். இது ஒரு மலர் வகை மூலிகை. குறிப்பாக புரோஸ்டேட் பெரிதாக்கம், பிபிஹெச் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது சரியான ஹார்மோன் சமநிலையை ஆதரித்து சிறுநீரக செயல்பாட்டையும் சீராக வைத்து
ஆண்களின் செக்ஷுவல் வெல்பீயிங்க்கும் உதவுகிறது. அதனால இது மென்ஸ் ஹெல்த்தை ஹோலிஸ்டிக்காக ஆதரிக்கிற ஒரு முக்கிய மூலிகை. வேறு எதற்கெல்லாம் இது உபயோகமா இருக்கும்? சாபாமெட்டோ புரோஸ்டேட் பிரச்சனைகளுக்கு பதிலாக ஹேர் லாஸ், அதாவது முடி கொட்டுவது போன்ற ஆண்ட்ரோஜெனிக் ஆலோபீஷியா பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தப்படலாம். அதோடு இது சிறுநீரக செயல்பாடுகளை சீராக்கி ஓவரால் யூரினரி ஃபங்க்ஷனை மேம்படுத்த உதவும். பொதுவாக ஹார்மோனல் பேலன்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட்ஸ், மேலும் இம்யூன் சிஸ்டம் ஆதரிப்பதற்கும் இது பயன்படக்கூடியது. அதனால பலதரப்பட்ட உடல் நலத்திற்கு பல்முனை ஆதரவு தரும். இது ஆண்களுக்கு மட்டும்தான் உபயோகமாக இருக்குமா, இல்ல பெண்களுக்கும் உபயோகமா இருக்குமா? இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் பயனளிக்க முடியும். குறிப்பாக ஹார்மோனல் பேலன்ஸ் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் பெண்களுக்கும் பயன்படும். உதாரணத்துக்கு சில பெண்களுக்கு ஹேர் தின்னிங் பிரச்சனைகள் இருக்கலாம், அதற்கு இது உதவலாம். அதோடு யூரினரி ஹெல்த் ஆதரிப்பது அனைவருக்கும் பொதுவான ஆதரவு. எனவே இது ஒரு பாலின பாகுபாடு இல்லாமல் பலருக்கும் பயன் தரக்கூடியது. நன்றி அறிவழகி. அடுத்தது பரங்கி விதைகள் அல்லது குக்குர்பிட்டா முஸ்டேட்டா சீட்ஸ், இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பரங்கிக்காய் விதைகள், அதாவது குக்குர்பிட்டா மோஷட்டா சீட்ஸ், நம்பிக்கைக்குரிய ஒரு சத்து பொருள். இவை ஜிங்க், மாக்னீசியம் மற்றும் பல நியூட்ரியன்ஸ் நிறைந்துள்ளன. இதனால இது புரோஸ்டேட் ஆரோக்கியத்தையும், ஹார்மோன் சமநிலையையும் மற்றும் உடல் நோய் எதிர்ப்பாக்கி சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது. இதற்கு பலன் தரம் இது சிறுநீரக மற்றும் புரோஸ்டேட் தொடர்பான பிரச்சனைகளில் பலருக்கும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்படி இது ஒரு சிறந்த சத்துக்கள் தரும் ஒரு இயற்கை வரப்பிரசாதம். வேற எந்தெந்த ஆர்கன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பரங்கி விதைகளின் சத்துக்கள் முக்கியமாக புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை காக்கிறது. அதே நேரத்தில் சிறுநீரக அமைப்பையும் ஆதரிக்கிறது. அத்துடன் இதில் உள்ள நியூட்ரியன்ஸ் பொதுவாக உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி ஓவரால் ஹார்மோனல் பேலன்ஸை ஆதரிக்கிறது. அதனால புரோஸ்டேட், சிறுநீரகம் மற்றும் இம்யூன் சிஸ்டம் இவை எல்லாம் பயனடையும். இதய ஆரோக்கியத்துக்கு இந்த பரங்கி விதைகளின் சத்துக்கள் எவ்வாறு உதவும்? பரங்கி விதைகளில் உள்ள மெக்னீசியம், ஒமேகா 3 கொழுப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உதவும். இவை கொழுப்பு சத்துக்களை சமநிலைப்படுத்தி அழற்சி, இன்ஃப்ளமேஷன் குறைத்து இரத்த அழுத்தத்தையும் சீராக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. நன்றி நன்றி. அடுத்தது பங்க்சர் வைன் அல்லது டியூபர்ஸ் டெரஸ்டிஸ், இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பங்க்சர் வைன் அல்லது ட்ரிபிலஸ் டெரஸ்ட்ரிஸ் பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு நல்ல மூலிகை. இது உடல் சக்தியை அதிகரிக்கவும், டெஸ்டாஸ்டரோன் போன்ற ஹார்மோன்களை சீராக்கவும் உதவுகிறது. இதனால ஆண்களில் செக்ஷுவல் ஹெல்த், ஸ்ட்ரெங்க் மற்றும் ஓவரால் ஸ்டாமினா மேம்படும். அதோடு சிலர் இதை அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ்க்கும் பயன்படுத்துவாங்க. முக்கியமாக இது உடல் சக்தி, மன உற்சாகம் இரண்டையும் சீராக்கும் ஒரு மூலிகை. சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு இது எவ்வாறு பயன்படும்? பங்க்சர் வைன் அல்லது ட்ரிபிலஸ் டெரஸ்ட்ரிஸ் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கும் உதவலாம். குறிப்பாக இது சிறுநீரக செயல்பாட்டை சீராக்கி சிறுநீர் பாய்ச்சலை மேம்படுத்த உதவும் என்பதற்கான பாரம்பரிய நம்பிக்கை உள்ளது. சிலர் இதை சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கும் பயன்படுத்துவார்கள். அத்துடன் சிறுநீரக அமைப்பின் ஓவரால் வெல்பீயிங்கை ஆதரிக்க இது ஒரு நல்ல இயற்கை உதவியாக இருக்கும். செக்ஷுவல் ஹெல்த்துக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பங்க்சர் வைன், குறிப்பாக ட்ரிபிலஸ் டெரஸ்ட்ரிஸ், ஹார்மோனல் பேலன்ஸை ஆதரித்து ஆண்களிலும் பெண்களிலும் லிபிடோ, அதாவது செக்ஷுவல் டிரைவை மேம்படுத்தும். இது நரம்பு அமைப்பை தளர்த்தி சரியான சர்க்குலேஷனை ஊக்குவிப்பதால் செக்ஷுவல் ஹெல்த்தில் உற்சாகத்தையும் சக்தியையும் தரலாம். அதனால இது ஒரு இயற்கையான செக்ஷுவல் வெல்பீயிங் ஆதரவாக பயன்படுகிறது. நன்றி அறிவழகி. அடுத்தது ரெட் பீச் பழங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்? ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் என்றது ஸ்கின் ரீஜுவினேஷன், அதாவது சருமத்தை புத்துயிர் பெறச் செய்வதற்காக பேசப்படுகின்றன.
இதனால சருமம் புதுப்பிக்கப்படுவது, ஆன்டி ஏஜிங் பண்புகள் மேம்படுவது மற்றும் ஸ்கின் இலாஸ்டிசிட்டியை ஆதரிப்பது என கருதப்பட்டது. அதாவது இது நான் போலான நான்கு சுவாசிப்பதை போல சருமத்தில் ஒரு சீரான இளமையான தோற்றத்தை கொண்டு வர உதவலாம். சூப்பர், எக்ஸலண்ட். வேற எதுக்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல்ங்கிறது உதவியா இருக்கு? ஸ்டெம் செல்ஸ், குறிப்பாக ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், சருமம் மாத்திரமல்லாம உடலில் உள்ள செல்களை மீண்டும் புதுப்பித்து ஓவரால் டிஷ்யூ ரீஜெனரேஷனை ஆதரிக்கிறது. அது மட்டும் இல்லாம அது செல்கள் ஆக்டிவிட்டியை தூண்டி உடலின் சரியான ரிப்பேர் மற்றும் ஹீலிங் பணிகளுக்கு பயனாகிறது. இதனால ஸ்கின், கனெக்டிவ் டிஷ்யூஸ் மற்றும் சிலர் அது ஹேர் ஹெல்த்துக்கும் உதவும் என நம்புகின்றார்கள். நன்றி. அடுத்ததாக இதுல இருக்கிற கிரீன் ஆப்பிள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டெம் செல் எவ்வாறு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது? கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் என்று சொன்னால் அதுவும் சருமத்தை புதுப்பிக்க, அழற்சியை குறைத்து செல்களை பாதுகாக்க உதவும். இதயம், நரம்பு அமைப்பு போன்ற உடல் அமைப்புகளின் ஆரோக்கியத்தை ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் மூலம் மேம்படுத்தலாம். சருமத்தில் இது ஏஜிங் குறிய பார்வைகளை தாமதப்படுத்தி ஓவரால் க்ளோவை அதிகரிக்க உதவும். அதோடு நரம்பு மற்றும் செல்களின் ஓவரால் ஹெல்த் ஐ ஆதரிக்கிறது. நன்றி. இந்த இரண்டு ஸ்டெம் செல்லும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு எவ்வாறு உதவுது? ரெட் பீச் மற்றும் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் நேரடியாக இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் என கருதப்படாது. ஆனால் அவை உடல் செல்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஓவரால் வெல்பீயிங், ஹார்மோனல் பேலன்ஸ் மற்றும் டிஷ்யூ ரீஜெனரேஷன் என உடலின் சரியான ஃபங்க்ஷனை ஆதரிக்கலாம். இதனால உடல் நல்லபடியாக இருக்கும்போது நிறையான ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கும் அது ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தரலாம். தேங்க்யூ அறிவாளி. அடுத்தது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். எபிமீடியம் பொதுவாக ஹார்னி கோட் வீட் என்று சொல்லப்படுது. இது பாரம்பரிய மருத்துவத்தில் செக்ஷுவல் ஃபங்க்ஷனை மேம்படுத்த, நரம்புகளை தூண்டி சர்க்குலேஷனை அதிகரிக்க பயன்படுத்தப்பட்டது. இதில் இக்காரின் என்ற பொருள் நரம்பு ரிலாக்ஸ் ஆகி செக்ஷுவல் வெல்பீயிங் மேம்பட உதவும். அதோடு அது எனர்ஜி, ஃபெட்டிக் குறைப்பு மற்றும் ஹார்மோனல் பேலன்ஸையும் ஆதரிக்கும். அதனால இது ஒரு செக்ஷுவல் ஹெல்த் டானிக் மாதிரி சொல்லப்படுது. இது எலும்பு ஆரோக்கியத்துக்கு எவ்வாறு உதவியா இருக்கு? எபிமீடியம், அதாவது ஹார்னி கோட் வீட், நரம்புகளை தளர்த்தி சர்க்குலேஷனை அதிகரிப்பதால் இதயத்திற்கு உதவலாம். சிறிய அளவில் இது இரத்த ஓட்டத்தை ஆதரித்து இதயத்திற்கு தேவையான நியூட்ரியன்ஸ் சரியாக செல்ல உதவுகிறது. எனினும் இதய ஆரோக்கியத்துக்கான நேரடி பிரைமரி ட்ரீட்மெண்ட் என்றதை விட இது ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக பார்க்கலாம். நான் கேட்டது எலும்பு ஆரோக்கியத்துக்கு, போன் ஹெல்த்துக்கு. சரி, எலும்பு ஆரோக்கியத்துக்காக எபிமீடியம் ஹார்னி கோட் வீட் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் அதில் உள்ள இக்காரின் என்ற பொருள். இது எலும்பு குறைதல், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளில் எலும்பு அடர்த்தியை, போன் டென்சிட்டி மேம்படுத்த உதவலாம் என சில ஆய்வுகள் கூறுகின்றன. அது போன் டர்ன் ஓவரை சமநிலைப்படுத்தி எலும்பு வலிமையை ஊக்குவிக்கிறது. இதனால இது போன் ஹெல்த்துக்கு ஒரு துணை ஆதரவு. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது ஹிமாலயன் கோல்டு என்று அழைக்கப்படக்கூடிய கார்டிசெப் காளான் பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கார்டிசெப்ஸ் ஹிமாலயன் கோல்ட் என்று அழைக்கப்படும் ஒரு மதிப்புமிக்க மூலிகை. இது பொதுவாக உடல் சக்தியை அதிகரிக்க, சுவாச அமைப்பை மேம்படுத்த மற்றும் ஓவரால் ஸ்டாமினாவை கூட்ட பயன்படுத்தப்படும். இது நரம்பு அமைப்பை தளர்த்தி ஆற்றலை அதிகரித்து இம்யூனிட்டியை உயர்த்துகிறது. அதனால உடல், மனம் மற்றும் சக்தி, ஆல் ரவுண்ட் வெல்பீயிங் ஐ ஆதரிக்கும் ஒரு மூலிகை. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். இது வேற எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு? கார்டிசெப்ஸ் பலதரப்பட்ட பயன்பாடுகளுக்கு பெயர். இது எனர்ஜி மற்றும் என்டியூரன்ஸை அதிகரிக்க, இம்யூன் சிஸ்டமை பலப்படுத்த, சுவாச அமைப்பை, ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் மேம்படுத்த மற்றும் உடல் தசைகள் அல்லது ரிகவரியை ஆதரிக்க பயன்படும். குறிப்பாக அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் கொண்டதால் உடல் முழுக்க ஒரு பேலன்ஸ், ஸ்ட்ரெங்க் மற்றும் வெல்பீயிங்கை தர உதவும். அது சரி, இதை ஏன் ஹிமாலயன் வயக்ரான்னு கூப்பிடுறாங்க?
அதை ஹிமாலயன் வயாக்ரா என்பதற்கு காரணம் இது பாரம்பரிய மருத்துவத்தில் லிபிடோ, செக்ஷுவல் எனர்ஜி மற்றும் ஓவரால் ஸ்டாமினா ஐ அதிகரிக்க உதவும் என்று நம்பிக்கை. அதாவது அது நரம்புகளை தூண்டி செக்ஷுவல் ஃபங்க்ஷனை இன்ரோபிக்கும் என்பதால் அப்படி சொல்றாங்க. ஆனால் அதற்கான மாடர்ன் சயின்டிஃபிக் பேக்கிங் இன்னும் ஆன்கோயிங். ஆனாலும் அது ஒரு ட்ரெடிஷ்னல் எனர்ஜி டானிக்காக பாராட்டப்படுது. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய ஸ்டீவியா சீனி துளசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டீவியா ரெபவுடியானா என்பது ஒரு இயற்கை இனிப்பான். இதில் உள்ள ஸ்டீவியால் கிளைகோசைட்ஸ் என்பவை சர்க்கரைக்கு பதிலாக ஒரு குறைந்த கேலோரியுடன் இனிப்பு தரும். இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு உதவலாம். அதோடு இது இருக்குரியது, எனவே உடல் நலத்தை காக்க ஒரு சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்வீட்டனர். இப்படி அது குறைந்த இனிப்புடன் நல்லத்தையும் ஆதரிக்கும். பல் ஆரோக்கியத்துக்கு இது எவ்வாறு உதவுது? ஸ்டீவியா உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கிய உதவி என்னவென்றால் அது சர்க்கரை பதிலாக ஒரு குறைந்த கேலோரி இனிப்பு கட்டுப்படுத்தி உடல் எடையை சரிவடைய செய்ய உதவலாம். மேலும் இது எலும்பு ஆரோக்கியத்தையும் வழக்கமான இனிப்புகளின் நெகட்டிவ் பாதிப்புகளை தவிர்க்கவும் உதவும். பொதுவாக இது ஒரு சேஃபர் மற்றும் இயற்கையான இனிப்பு, அதனால ஓவரால் ஹெல்த் ஃப்ரெண்ட்லி. நன்றி. பாசிஃப்ளோரா இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பாசிஃப்ளோரா பொதுவாக பேஷன் ஃப்ளவர் என்று அழைக்கப்படுகிறது. இது பாரம்பரிய மருத்துவத்தில் மன அழுத்தம், பதட்டம் மற்றும் தூக்கமின்மை ஆகியவற்றை குறைக்க பயன்பட்டது. இது நரம்புகளை தளர்த்தி ஒரு இயற்கையான செடேட்டிவ் எஃபெக்ட் தரும். அதனால மன அமைதி, நச்சுணர்ச்சிகள் குறைவு மற்றும் நல்ல தூக்கத்தை ஆதரிக்கும் ஒரு மூலிகை. இது தூக்கமின்மைக்கு எவ்வாறு உதவுது? இன்றைய காலத்திலும் பாசிஃப்ளோரா மன அழுத்தம் மற்றும் தூக்க இன்மைக்கு உதவுவதில் பயன்படுத்தப்படுகிறது. இது நரம்புகளை மெதுவாக தளர்த்தி மன அமைதியை ஊக்குவித்து நல்ல குவாலிட்டியான தூக்கத்தை தரலாம். இந்த விதத்தில் இது நாளைய மனநலத்தையும் குருகாலையும் ஆரோக்கியத்தையும் உச்சவேசமாக உதவுகிறது. இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹாப்பி ஹார்மோன் இயற்கையா உருவாக்குறதுக்கும் உதவுதா? ஆமாம், பாசிஃப்ளோரா நரம்புகளை தளர்த்துவதால் டோபமின், செரோட்டோனின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் இயற்கையாக சமநிலையடைய உதவலாம். இதனால மன அழுத்தம், பதட்டம் குறைந்து மனநிலை சமநிலை பெற உதவும். அதாவது அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை நேரடியாக கட்டுப்படுத்தாமல் நரம்பு அமைப்பை தூண்டி மனநிலையில் ஒரு இயற்கை சமநிலையை கொண்டு வரும். நன்றி அறிவழகி. அடுத்தது ஜபுட்டிகாபா. ஜபுட்டிகபா என்பது ஒரு பிரேசிலிய பழம். அது ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின்கள் நிறைந்திருக்கும். இதன் சத்துக்கள் சருமத்தின் சீரழிவை தடுப்பதோடு நோய் எதிர்ப்பை மேம்படுத்துகிறது. மேலும் அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, சர்க்குலேஷனை ஆதரித்து உடல் முழுக்க ஒரு டீடாக்சிஃபைங் எஃபெக்ட் தரக்கூடும். இப்படி உடல் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் ஆதரிக்கும் ஒரு பழம். இது வேற எந்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஜபுட்டிகபா ஆன்டி ஆக்சிடென்டாக இருப்பதால் இதய ஆரோக்கியத்தையும் நரம்பு அமைப்பையும் ஆதரிக்க உதவலாம். மேலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் மூலம் அத்துணை உடல் சிஸ்டம்ஸை நன்றாக ஆதரிக்கும். இது சரும ஆரோக்கியம், இம்யூன் சிஸ்டம் மற்றும் டீடாக்சிஃபிகேஷன் எல்லாவற்றையும் பலப்படுத்தும். இது மைட்டோகாண்ட்ரியால சேரும் குப்பைகளை வெளியில எடுக்கிறதுக்கு உதவுமா? ஜபுட்டிகபா நேரடியாக மைட்டோகாண்ட்ரியாவின் கழிவுகளை வெளியேற்றுகிறது என்று கூறும் உறுதி ஆய்வுகள் இல்லை. ஆனால் அதன் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடல் செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஓவரால் டீடாக்சிஃபிகேஷனை ஆதரிக்கலாம். இதனால மைட்டோகாண்ட்ரியா உட்பட செல்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க உதவும். நன்றி நன்றி நன்றி. கடைசியா ஒரே ஒரு பத்தி சொல்லுங்க. பிளிகியா. பிளிகியா அதாவது ஆக்கி எனப்படும் ஒரு பழம். இது மேற்கின் ஆப்பிரிக்காவை சேர்ந்தது. இதை நன்றாக பழுத்த நிலையிலேயே சாப்பிட வேண்டும். காரணம், சில பகுதிகள் பழுத்த போது மட்டுமே பாதுகாப்பானது. சரியான முறையில் சாப்பிடும்போது இதில் நியூட்ரியன்ஸ்,
சத்துக்கள் உடல் நலத்தை காக்க உதவலாம். எனினும் சரியாக பழுத்த நிலையில் மட்டுமே பயன்படுத்துவது முக்கியம். சரி, மிகச்சரி. இது பழுத்த நிலையில இருக்கிற பழங்கள்ல இருந்து தான் எடுத்து உபயோகப்படுத்தப்படுறதா நிறுவனத்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர இது என்ன பெனிஃபிட் இருக்கு? குறிப்பா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வாறு உதவுது? ஆமாம், பிளிகியா அதாவது ஆக்கி பழுத்த நிலையில் பயன்படுத்தும் போது இதில் நல்ல கொழுப்பு, புரதம் மற்றும் பல நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதனால ஒரு சத்தான உணவாக இருந்து உடல் எடையை சமநிலையில் வைத்திருக்க உதவும். நல்ல கொழுப்புகள் உடல் சக்தியை அதிகரிக்கவும் பசியை சமநிலைப்படுத்தவும் உதவும். இதனால சரியாக பயன்படுத்தினால் அது வெயிட் மேனேஜ்மெண்ட்ல மாத்திரமல்லாம ஓவரால் நலத்தையும் ஆதரிக்கும். இப்ப இந்த 12 இன்கிரீடியன்ட் பத்தி நம்ம பேசினோம் இல்லையா? இந்த 12 இன்கிரீடியன்ட்டும் சரியான சதவீதத்துல கலந்து கொடுக்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? இந்த 12 மூலிகைகள் சரியான சமநிலையில் சேரும்போது அது முழுமையான உடல் நலத்தை கொடுக்கும். ஹார்மோனல் பேலன்ஸ், எனர்ஜி, செக்ஷுவல் ஹெல்த், இம்யூனிட்டி, ஸ்கின் ரீஜுவினேஷன், மென்டல் கிளாரிட்டி இவை அனைத்தையும் ஒரே ஹோலிஸ்டிக் முறையில் மேம்படுத்தும். இதனால நீங்கள் உடல், மனம், நரம்பு அமைப்பு எல்லாம் சமநிலையுடன் நீண்ட கால ஆரோக்கியத்தையும் நல்லத்தையும் அனுபவிக்க முடியும். இதோட சினர்ஜெஸ்டிக் எஃபெக்ட்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். சரி, சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் என்றால் ஒவ்வொரு பொருளின் தனி பலன்களை விட சேர்ந்து பணியாற்றும் போது பல மடங்கு நல்ல பலன் தரும். உதாரணத்திற்கு ஒரு மூலிகை சர்க்குலேஷனை அதிகரிக்க, இன்னொன்று நரம்புகளை தளர்த்த, மற்றொன்று ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் சேர்ந்து உடல் முழுக்க ஹோலிஸ்டிக் ஆரோக்கியத்தை தூண்டும். அதாவது ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி முழு நலத்தை, சக்தியை, மன அமைதியையும் ஒருங்கே தரும். இதை ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி எனக்கு விளக்குங்களேன். சரி, எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு மூலிகை சர்க்குலேஷனை அதிகரிக்கிறது. அதனால நியூட்ரியன்ஸ் உடல் முழுக்க நன்றாக சென்றடையும். அதே நேரத்தில் இன்னொரு மூலிகை நரம்பு அமைப்பை தளர்ச்சியை கொடுக்கிறது. இவை சேரும்போது நம் மனமும் உடலும் ஒரே நேரத்தில் சீராகி நம் ஓவரால் வெல்பீயிங் அதிகரிக்கும். சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் என்றால் இந்த கூட்டு பலன்தான். தேங்க்யூ வெரி மச். எக்ஸலண்டா இப்ப எலிக்சர் மிக்ஸ் மூலிகை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. பாஸ். சரி, நான் இப்போ ஒரு நிமிஷம் பொறுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட் சொல்லும்போது நாம் தொடரலாம். எல்லா விதமான விவரங்களையும் பகிர்ந்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம்னா, ஒரு நம்பிக்கை தன்மையோட இருக்கிற சில விஷயங்களை நாம இப்ப பார்த்தோம். அதாவது நம்ம நிறைய மனிதர்கள் பேசி கேட்டிருக்கோம். நாங்க சொல்ற விஷயம் ஆக்சுவலி இதே மாதிரி சோர்சஸ்ல இருந்து தான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். இருந்ததுனாலும் நாம ஒரு படம் காமிச்சு பேசும்போது உங்களுக்கு நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோகி சார் இஷ்டத்துக்கு கதை வர்றாருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு அத்தன்டிக்கான மெசேஜ். இந்த என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, நான் சொன்னதை எடுத்து சொல்லல. இந்த இன்டர்நெட்ல உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை தகவல்களையும் எடுத்து ஒரு சேர எடுத்து அதெல்லாம் அலசி ஆராய்ந்து அதிலேருந்து கிறிஸ்பா எடுத்து கொடுத்துருக்கு. அப்ப எவ்வளவு பர்ஃபெக்டான விஷயங்கள் இங்க இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இது 12 சேரும்போது எவ்வளவு பலம் மிக்க பலன்கள் நமக்கு கிடைக்குதுங்கிறத பாருங்க. இப்ப நாம எலிக்சர் மிக்ஸ் பத்தி ஃபுல்லா பார்த்தோம். இந்த ப்ராடக்ட் மேல ஒரு கான்பிடன்ட் இப்ப உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும், வந்திருக்கும்.